நம்முடைய அன்பு வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் உங்களுக்கு யார் என்று தெரியும். அண்ணன் சொன்னார் உறவு முறை என்று, வேறொன்றும் இல்லை. அன்புமணி அவர்களின் மைத்துனர் தான் அவர். மருத்துவர் அன்புமணி அவர்களின் துணைவியார் இருக்கிறாரே, தருமபுரியில் போட்டியிடுகிற சௌமியா, இவருடைய உடன் பிறந்த அக்கா. அண்ணன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் MRK அவர்களுக்கு என்ன நெருக்கடி என்றால், தம்பியை வெற்றி பெற வைக்க வேண்டும், அக்காவை தோற்கடிக்க வேண்டும். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம். திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிரானவரா பாஜகவை போல? திருமாவளவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவரா பாஜகவை போல? திருமாவளவன் வன்னியர் சமூகத்தின் உள்ளொதுக்கீட்டுக்கு எதிரானவரா பாஜகவை போல? இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? நம்முடைய அன்பு வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் உங்களுக்கு யார் என்று தெரியும். அண்ணன் சொன்னார் உறவு முறை என்று, வேறொன்றும் இல்லை. அன்புமணி அவர்களின் மைத்துனர் தான் அவர். மருத்துவர் அன்புமணி அவர்களின் துணைவியார் இருக்கிறாரே, தருமபுரியில் போட்டியிடுகிற சௌமியா, இவருடைய உடன் பிறந்த அக்கா. அண்ணன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் MRK அவர்களுக்கு என்ன நெருக்கடி என்றால், தம்பியை வெற்றி பெற வைக்க வேண்டும், அக்காவை தோற்கடிக்க வேண்டும். ஒரே குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க அவருக்கு. அவர் தருமபுரிக்கு பொறுப்பு அமைச்சர், இங்கே அவருக்கு சொந்த நேட்டிவிட்டி இது சிதம்பரம். கடலூர்ல அவர் வேலை செஞ்சாகணும், அந்த கணேசன் அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும். அவருடைய வெற்றிக்கு 100 விழுக்காடு விடுதலை சிறுத்தைகள் உற்றத்துணையாக இருக்க வேண்டும். அதுல இப்ப இவருக்கு மட்டும்தான் சீட்டுகள், இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் அவருக்கு. ஆரணி இல்லைன்னு ஆகி போச்சு. ஆரணி இல்லைனாலும் விட மாட்டேன், கடலூராக இருந்தாலும் மயிலாடுதுறையா இருந்தாலும் நான் நிற்பேங்கிற அளவுக்கு கட்சிக்குள்ளே ஒரு செல்வாக்கை செலுத்தி இன்றைக்கு கடலூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார் என்றால், நம் மண்ணுக்கு வந்தவரை நாம் வெற்றி வீரராக அனுப்ப வேண்டும். அதே அளவில் நம்முடைய கடலூர் தொகுதியின் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். 40க்கு 40 நாம் வெற்றி பெற போகிறோம். இந்தியா என்கிற கூட்டணியின் தொடக்க புள்ளியை தொட்டு வைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அத்வானி தொடங்கினார் ரத யாத்திரை. எதற்கு எதிராக? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று அவர் ரத யாத்திரை நடத்தியது ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம்! அதுதான் கடைசியில் பாபர் மசூதி இடிப்பிலே போய்விட்டது. அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு உண்மையான ஓபிசி தலைவர்கள் கூட்டணி வைக்க முடியுமா? இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே, முகநூல் போன்றவற்றிலே வைரலாக பரவுகிறது மோடி ராஜ்யசபாவிலே பேசிய பேச்சு. என்ன பேசினார்? எங்களுக்கு சமூக நீதியின் மீது நம்பிக்கை இல்லை, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும். இதை சொன்னது யார்? இன்றைய பிரதமர் மோடி இந்தியிலே பேசியிருக்கிறார். தமிழிலே இன்றைக்கு கேப்ஷன் போட்டு வெளியே வந்திருக்கிறது. அப்படி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பலோடு எந்த காலத்திலும் திருமாவளவன் கைகோர்க்க மாட்டான். அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். வரையறுத்து திட்டவட்டமாக நான் அறிவித்திருக்கிறேன். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம். ஏன் சொன்னேன்? தனிப்பட்ட காழ்ப்பு அல்ல. எனக்கு தெரியும் பாமக கடைசியில் இப்படித்தான் போய் சேரும் என்று தெரியும். ஏற்கனவே 2019 அவர்களோடு தான் இருந்தார்கள், 2021 அவர்களோடு தான் இருந்தார்கள். அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே? வெளியே வந்து ஒரு நாடகம் நடத்தி அப்புறம் போய் மறுபடியும் சேர்றாங்க, ஏதோ புதுசா சேர்ற மாதிரி. திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிரானவரா பாஜகவை போல? திருமாவளவன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவரா பாஜகவை போல? திருமாவளவன் வன்னியர் சமூகத்தின் உள்ளொதுக்கீட்டுக்கு எதிரானவரா பாஜகவை போல? இதற்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? எந்த காலத்திலும் திருமாவளவன் சமூக நீதிக்கு எதிராக பேசியதில்லை. எந்த காலத்திலும் வன்னியர் சமூகத்தின் உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் பேசியதில்லை. எந்த காலத்திலும் பாமக முன்மொழியக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது என்று அண்ணாமலை பேசியதை போல திருமாவளவன் பேசியதில்லை. பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி.